ஒரு தியேட்டர் ஆர்டிஸ்ட் ஓகே இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா அடுத்தடுத்த படங்கள் பண்ணுறதுக்கு கமிட் ஆகிறதுக்கு ஒரு பெரிய ஸ்ட்ரகிள் ஃபேஸ் பண்ணுறாரு அப்படிங்கும்போது இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க ஆக்சுவலாக? பதில் இருக்கு. ஆனால் அந்த பதில் வந்து வெளிப்படையாக என்னால் இப்போ சொல்ல முடியாது. எந்த முகத்தை போட்டால் இவங்க காசு எடுக்க முடியும், போட்ட காசு திரும்பி எடுக்க முடியும், இந்த மாதிரி பின்னால் வந்து நிறைய பிஸ்னஸ் இருக்குது. அதை பற்றி உங்களுக்கு தெரியும். இன்னைக்கு மெயின் ஸ்ட்ரீம் ஆக்டருக்கு கிடைக்கிற ஒரு பேரும் புகழும் பணமும் இன்னைக்கு தியேட்டர் ஆர்டிஸ்ட்டுக்கு கிடைக்குதா? இல்லை, கண்டிப்பாக கிடைக்குன்னு தான் சொல்லணும். எப்படி நீங்கள் கிடைக்கலன்னு சொல்கிறீங்க? இன்றைக்கி மெயின் ஸ்ட்ரீம் ஆக்டர்ஸ்ன்னு சொல்லக்கூடிய நாசர் சார், பசுபதி, விஜய் சேதுபதி சார், இவங்களாம் எதுலேருந்து வந்தாங்கன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? எல்லாம் தியேட்டர் பேக்ரவுண்ட் தான். நாடகம் சார்ந்து இயங்கக்கூடிய எங்களை மாதிரி ஆட்களுக்கு வந்து சக்ஸஸ் ஃபெயிலியர் கிடையாது. எங்களுக்கு எப்போவுமே சக்ஸஸ் தான். இன்னைக்கு இன்ஃப்ளூயன்சர் நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இன்னைக்கு ஜிபி முத்தா இருக்கட்டும், இப்போ வந்து டாக்டர் திவாகர் இப்போ ரீசெண்டாக நிறைய இன்டர்வியூஸ் கொடுத்துட்டு வந்திருக்காரு. மிகப்பெரிய ஒரு கலைஞன். ஆக்சுவலாக நெக்ஸ்ட் சிவாஜி அவர் தான் அப்படின்ற லெவலுக்கு பேசிட்டு இருக்காரு. இல்லை, இப்போது இவங்க எல்லாருக்குமே பேசிக்காக ஒரு உளவியல் பிரச்சனை இருக்குது, சைக்காலஜியாக ப்ராப்ளம் இருக்குது. அவங்களுக்கு ஒன்றுமே பண்ண முடியாது. இன்னைக்கு டாக்டர் திவாகரோட வீடியோஸ்லாம் பார்க்கும்போது உங்களுக்கு எப்படி தோணுது? அவர் ஒரு ஆக்டரா அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லை. அதுக்கு காரணம் முன்னாடியே சொல்லிட்டேன். ஒரு வசனம் மட்டும் பேச மாட்டேன். என்ன நீங்கள் சொல்லிட்டீங்க? அவரோட அந்த வாட்டர்மெலன் வீடியோ வந்து ஆமா, பார்த்தீங்கன்னா சூர்யாவே வந்து பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு பண்ணியிருக்க மாட்டாருன்ற கமெண்ட் வச்சிருக்கு. அவருக்குள்ளேயே தெரியுது நம்ம பண்ணுறது வந்து கொஞ்சம் கேவலமாக தான் இருக்குன்னு அவரே ஃபீல் பண்ணுறாரு. எனக்கு சந்தானம் டயலாக் தான் ஒன்று ஞாபகம் வருது. ஓகே, நாங்களாச்சும் பரவாயில்ல காமெடின்னு தெரிஞ்சு சர்வியல் பண்ணிட்டு இருக்கோம், ஆனால் நீ காமெடியே தெரியாமல் சர்வியல் பண்ணிட்டு இருக்கேன். அதான் உண்மை. 200%. ஸோ அதனால் என்ன கேட்டிங்கன்னா அவங்க ஆக்டர் கிடையாது. சினிமா ஸ்டார் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட இணைஞ்சிருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஸோ தியேட்டர் ஆர்டிஸ்ட் அண்ட் மெயின் ஸ்ட்ரீம் ஆர்டிஸ்ட், கூடுதலாக சொல்லணும் அப்படின்னா இன்னைக்கு ஸோ ஆக்டிங் ட்ரைனர் அப்படின்னு கூட சொல்லலாம். பிகாஸ் ஒரு கிளாஸ் வச்சு மூவ் பண்ணிட்டு இருக்காரு. இன்னைக்கு நிறைய படங்களில் ஸோ அவரோட ரோலை பக்காவாக ப்ளே பண்ணிட்டு வந்துட்டு இருக்காரு. ஸோ ஜானி கலை தான் இன்னைக்கு நம்ம கூட இணைஞ்சிருக்காரு. வணக்கம் பிரதர். வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கீங்க? ரொம்ப நல்லா இருக்கேன். நீங்கள் எப்படி இருக்கீங்க? ரொம்ப நல்லா இருக்கேன். லாங் பேக் அந்த டிரைவர் ஜமுனாவில் பார்த்த அந்த ஒரு ஃப்ரெஷ் அப்படியே இருக்குது உங்களுக்கு. எனிவேஸ், ஒரு நடிகனா இன்னைக்கு இண்டஸ்ட்ரியில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல பேர் எடுத்திருக்கீங்க. பிகாஸ் டிரைவர் ஜமுனாலே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஐஸ்வர்யா ராஜேஷ் அந்த அரையறை சீன்லாம் பார்க்கும்போது நமக்கே பகீர்னு இருக்கும். ஓகே, பிகாஸ் அந்த அளவுக்கு ஒரு ஒண்டர்ஃபுல் பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருப்பீங்க. பட் என்னதான் ஒரு நடிகன்னு இருந்தாலும் இன்னைக்கு திரையுலகில் வந்து பார்த்தீங்கன்னா மேலும் ஜொலிக்கிறதுக்கு பல விஷயங்கள் தேவைப்படுது. இதுக்கெல்லாம் ஒரு மெயின் காரணமாக என்னவா பார்க்குறீங்க? பட் ஒரு நடிகனா நீங்கள் இன்னைக்கு எந்த அளவுக்கு இன்னைக்கு இண்டஸ்ட்ரியில் சர்வேல் பண்ணிட்டு இருக்கீங்க? இல்லை, ஆக்சுவலி இப்போது இண்டஸ்ட்ரியை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து இப்போ இந்த வருஷம் ஒரு படம் பண்ணுறீங்க, ஒரு படத்தில் நடிக்கிறீங்க. அந்த படம் வந்து ஓரளவுக்கு ஓடுது, உங்கள் கதாபாத்திரம் வந்து பேசப்படுதுன்னு வச்சுங்களேன். அடுத்த மாதமோ இல்லை ஒரு 3 மாதம் 6 மாதம் கழித்து நீங்கள் ஃப்ரெஷர் தான். திரும்பி நீங்கள் இன்டர்வியூ அட்டன் பண்ணணும், திரும்பி ஆடிஷன் அட்டன் பண்ணணும். அதுக்கப்புறமா அப்போ இங்கே வந்து நீங்கள் என்ன தான் வந்து பேசப்பட்ட ஒரு கதாபாத்திரம் பண்ணாலுமே கூட இப்போ இண்டஸ்ட்ரியில் வந்து அடுத்து உங்களை ஃப்ரெஷராக தான் பார்ப்பாங்க. ஸோ அப்படி தான் இருக்குது. ஸோ அது இல்லாமல் இப்போ நான் அதுக்கப்புறம் நிறைய முயற்சிகள் பண்ணிக்கிட்டே இருக்கேன். தொடர்ந்து நடிப்பு சம்மந்தமாக இயங்கிட்டு இருக்கேன், வேலைகள் பார்த்துட்ருக்கேன். ஸோ முயற்சிகள் போயிட்டே இருக்குது. அது விளைவாக நிறைய படங்கள் இப்போ நான் பண்ணிகிட்டு இருக்கேன். நீங்கள் இப்போ சொல்கிறீங்க முதல் படம் ஒரு நல்ல ஒரு கதாபாத்திரம் பேர் வாங்கினதுக்கப்புறமும் திருப்பி நான் வந்து ஒரு பிகினிங் ஸ்டேஜில் இருந்தால் நான் முயற்சி எடுக்க வேண்டியதாக இருக்குது அடுத்த படம் கமிட் ஆகிறதுக்கு அப்படின்றீங்க. இல்லை, எனக்கு இந்த ஒரு விஷயம் என்னால் அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியல. ஒரு பேரும் புகழும் கிடைச்சதுக்கப்புறம் திருப்பி ஒரு நடிகன் ஒரு புதுமுகமாக அறிமுகமாகறான் அப்படின்னா அது எப்படி, அது எந்த வகையில் சாத்தியம்ன்றீங்க? இல்லை, நீங்கள் இப்போ என்னன்னா எல்லாருமே இதே கேள்வி தான் கேட்குறீங்க. இந்த கேள்வியே முதல்ல எனக்கு தப்பாக தான் படுது ஆக்சுவலி. உங்களை மாதிரி நிறைய பேர் கேட்குறாங்க, என்னங்க நீங்கள் அந்த படத்தில் வந்து ரொம்ப நல்லா தானே பண்ணியிருந்தீங்க, நல்லா நடிச்சிருக்கீங்க, உங்களை பார்த்தா உங்களை கண்டுபிடிக்கிறாங்க, ரெகக்னைஸ் கிடைக்கிது, நிறைய சேனலில் வந்து ரிவ்யூலாம் வந்து உங்கள் கதாபாத்திரத்தை பற்றி சொல்கிறாங்க, நல்லா தானே பண்ணியிருக்கீங்க, அப்புறம் அடுத்தடுத்து உங்களுக்கு வாய்ப்பு கிடைக்கலன்னு தான் கேள்வி கேட்குறாங்க. எனக்கு முதல்ல இந்த கேள்வியே தப்பாக இருக்குது. இப்போ நான் முன்னாடி சொன்ன மாதிரி தான், இப்போ நான் அதில் பண்ணிட்டேன். இப்போ அதுக்கப்புறம் நான் வந்து இண்டஸ்ட்ரியில் வந்து என்னை ஃப்ரெஷ்ஷாக தான் பார்க்குறாங்க. ஓகே, பேசிக்காக நீங்கள் வந்து ஒரு தியேட்டர் ஆர்டிஸ்ட் ரைட்டா? பிகாஸ் தியேட்டர் ஆர்டிஸ்ட்டுன்றது எனக்கு தெரிஞ்சு ஒரு ஈஸியான ஒரு விஷயம் கிடையாது. பிகாஸ் ஒரு நடிப்பு அப்படின்றத வந்து பார்த்திங்கன்னா உள்வாங்கி பண்ணுறதுக்குன்னு ஒரு கலை வேணும், ஒரு திறமை வேணும். ஸோ அந்த திறமை வந்து பார்த்திங்கன்னா எங்களை பொறுத்தவரையும் இண்டஸ்ட்ரியில் இருக்கிற ஒரு நாலேஜ் எல்லாருக்கும் இருக்குன்னா அது வந்து பார்த்திங்கன்னா தியேட்டரிக்கல் ஆர்டிஸ்ட்டு அந்த ஒரு விஷயம் இருக்குது அப்படின்வாங்க. ஐ மீன் தியேட்டர் ஆர்டிஸ்ட்டு அந்த ஒரு விஷயம் இருக்குன்னுவாங்க. அப்படி இருக்கும்போது ஒரு தியேட்டர் ஆர்டிஸ்ட் ஓகே இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா அடுத்தடுத்த படங்கள் பண்ணுறதுக்கு கமிட் ஆகிறதுக்கு ஒரு பெரிய ஸ்ட்ரகிள் ஃபேஸ் பண்ணுறாரு அப்படிங்கும்போது
இதை எப்படி பார்க்குறதுன்னு எனக்கு தெரியல. இன்னைக்கு இண்டஸ்ட்ரி எந்த மாதிரி ஒரு ஹெல்த்தியான ஒரு ஜேர்னியில் இருக்குன்றதும் புரிஞ்சிக்க முடியல. இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க ஆக்சுவலாக? இல்லை, இப்போது நீங்கள் கேட்ட கேள்விக்கு வந்து பதில் இருக்குது. ஆனால் அந்த பதில் வந்து வெளிப்படையாக என்னால் இப்போ சொல்ல முடியாது. ஒன்று, இங்கே வந்து நிறைய அரசியல் இருக்குது. ஒரு இதுக்கு பின்னால் வந்து ஒரு வியாபாரம் இருக்குது, ஒரு பிஸ்னஸ் இருக்குது. அதை முதல்ல நல்லா புரிஞ்சுக்கணும். எந்த முகத்தை போட்டால் இவங்க காசு எடுக்க முடியும், போட்ட காசை திரும்பி எடுக்க முடியும், இந்த மாதிரி பின்னால் வந்து நிறைய பிஸ்னஸ் இருக்குது. அதை பற்றி உங்களுக்கு தெரியும், சொல்ல வேண்டியது கிடையாது. ஏன்னா நீங்கள் இந்த இண்டஸ்ட்ரியில் இருக்கிறதுனால ஒரு படம், ஒரு ப்ராஜெக்ட் ஸ்டார்ட் பண்ணுறாங்கன்னா அதுக்கு எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணுறாங்க, திரும்பி அதுலேருந்து எவ்வளோ எடுக்கணும், அப்போ இன்வெஸ்ட் பண்ணும்போது யாரை போடணும் அப்படின்றது அவங்க வந்து ஒரு கால்குலேஷன் பண்ணி, அது ஒரு பிளான் பண்ணி, ஒரு விஷுவல் பண்ணி தான் அதை அவங்க பண்ணுறாங்க. அப்படின்னும்போது அவங்களுக்கு தேவையானவங்களை யூஸ் பண்ணுறாங்க. எங்களை மாதிரி ஆட்களை வந்து திறமை இருக்குது, தியேட்டர் ஆர்டிஸ்ட் எல்லாத்தையும் உள்வாங்கி பண்ணுவோம், ஆனால் அவங்க யூஸ் பண்ண மாட்டாங்க. அது ஏன்னு எனக்கும் தெரியல. அதுக்கு பின்னால் அரசியல் தான் இருக்குது. இன்னைக்கு மெயின் ஸ்ட்ரீம் ஆக்டருக்கு கிடைக்கிற ஒரு பேரும் புகழும் பணமும் இன்னைக்கு தியேட்டர் ஆர்டிஸ்ட்டுக்கு கிடைக்குதா? இல்லை, கண்டிப்பாக கிடைக்குதுன்னு தான் சொல்லணும். எப்படி நீங்கள் கிடைக்கலன்னு சொல்கிறீங்க? கண்டிப்பாக கிடைக்குது. இன்றைக்கி மெயின் ஸ்ட்ரீம் ஆக்டர்ஸ்ன்னு சொல்லக்கூடிய நாசர் சார், பசுபதி, விஜய் சேதுபதி சார், ஜார்ஜ், இவங்களாம் எதுலேருந்து வந்தாங்க? குரு சோமசுந்தரம் சார், இவங்களாம் எதுலேருந்து வந்தாங்க? கலைராணி மேம், இவங்களாம் எதுலேருந்து வந்தாங்கன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? எல்லாம் தியேட்டர் பேக்ரவுண்ட் தான். கண்டிப்பாக இருக்குது, இல்லைன்னா நீங்கள் சொல்ல முடியாது. சக்ஸஸ் என்ன அப்படின்னா, நீங்கள் சுயமாக நிம்மதியாக இருக்கீங்களா? எங்கே ஆரம்பிச்சிங்களோ அந்த நிலை திரும்பி உங்களால் கன்டினியூ பண்ண முடியுதா? இப்போ நீங்களான இவ்வளோ நெருக்கத்தில் உட்காந்து பேசுகிறோம், பல விஷயங்கள் பேசுகிறோம், நமக்குள்ளே ஒரு அந்யோன்யம் இருக்குது. இந்த நெருக்கம் நீங்கள் வளர்ந்துட்டாலோ இல்லை நீங்கள் பணம் புகழும் சம்பாதிச்சிட்ட பிறகு நீங்கள் அந்த சக்ஸஸ்ன்னு சொல்கிறீங்களா, அந்த இடத்துக்கு போன பிறகு இதே சூழல் வருமா? அப்போ எங்கே சக்ஸஸ் இருக்குது? சக்ஸஸ்னால் என்ன? இப்போது நாடகம் சார்ந்து இயங்கக்கூடிய எங்களை மாதிரி ஆட்களுக்கு வந்து சக்ஸஸ் ஃபெயிலியர் கிடையாது. எங்களுக்கு எப்போவுமே சக்ஸஸ் தான். ஏன்னா நாங்கள் செய்கிற வேலையை வந்து எங்களுக்கு பிடிச்சி தான் நாங்கள் செய்கிறோம். நாடகத்தில் உண்மையாக இயங்குறவங்களுக்கு கண்டிப்பாக நீங்கள் சொல்கிற அந்த சக்ஸஸ் வந்து ஒரு நாள் கிடைக்கும். இன்றைக்கி இன்ஃப்ளூயன்சர் நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, இன்றைக்கி ஜிபி முத்தா இருக்கட்டும், இப்போ வந்து டாக்டர் திவாகர் இப்போ ரீசெண்டாக நிறைய இன்டர்வியூஸ் கொடுத்துட்டு வந்திருக்காரு. மிகப்பெரிய ஒரு கலைஞன். ஆக்சுவலாக நெக்ஸ்ட் சிவாஜி அவர் தான் அப்படின்ற லெவலுக்கு பேசிட்டு இருக்காரு. தனுஷ், சூர்யா, இன்றைக்கி நிறைய நடிகர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இங்கே டஃப் கொடுத்து பர்ஃபார்மன்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இன்றைக்கி அவர் எல்லா இடத்துலையும் கொண்டாடுறாங்க. ரீசன் எங்களை மாதிரி நிறைய யூடியூப் சேனல்ஸாக இருக்கட்டும், இல்லை வந்து டிவி டெலிவிஷனாக இருக்கட்டும், இவங்க எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா அவரை கூப்பிட்டு ஒரு ஷோ ஒன்று பண்ணிடுறாங்க. அப்படி இருக்கும்போது இவங்களுக்கு மத்தியில் ஓகே நீங்கள் எந்த அளவுக்கு வந்து ஒரு சஸ்டெயின் பண்ண வேண்டியது இருக்குது, எந்த அளவுக்கு போராட வேண்டியது இருக்குது? ஏன்னா இந்த ஒரு ஃபேம் உங்கள் சைடில் ஏன் திரும்பலை? இல்லை, இப்போது இவங்க எல்லாருக்குமே பேசிக்காக ஒரு உளவியல் பிரச்சனை இருக்குது, சைக்காலஜியாக ப்ராப்ளம் இருக்குது. அவங்களுக்கு ஒன்றுமே பண்ண முடியாது. இப்போ நான் ஏற்கனவே முன்னாடி சொன்ன மாதிரி தான், அவங்கக்கிட்ட இப்போ நீங்கள் புதுசாக ஒரு வசனம் கொடுங்களேன். இப்போது நம்ம வந்து வாய்ப்பாட்டு இருக்குல்ல, டேபிள்ஸ் இருக்குல்ல, அதை வந்து ஸ்கூல் டேஸில் வந்து சொல்லி மனப்பாடம் பண்ணிவிட்டு அதே தான் திரும்பி சொல்ல சொன்னால் சொல்லிவிடுவோம். ஆனால் புதுசாக ஒன்று கொடுத்து பண்ண சொல்லுங்கள், பண்ண மாட்டாங்க. இப்போ அவங்களுக்கு வந்து பெருசாக எல்லா வாய்ப்பும் கிடைக்கிற மாதிரி இருக்குது. அதனால் நாடக நடிகர்கள் வந்து நலிவு அடைஞ்சிடறாங்க, இல்லை அவங்களுக்கு சினிமாவில் வாய்ப்பு கிடைக்கல அப்படின்னு ஒன்று இருந்தாலுமே கூட அவங்களால பெருசாக சஸ்டைன் ஆக முடியாது. ஒரு கட்டத்துக்கு அப்புறம் அவங்க டிப்ரெஷனில் போய்டுவாங்க, வாய்ப்பு கிடைக்கலன்ட்டு. இன்றைக்கி டாக்டர் திவாகரோட வீடியோஸ்லாம் பார்க்கும்போது உங்களுக்கு எப்படி தோணுது? இன்கேஸ் ஓகே அவரை ஒரு நடிகராக உங்களால் அக்செப்ட் பண்ணிக்க முடியுதா? நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அவங்களுக்கு உளவியல் பிரச்சனை இருக்குது. அவர் டாக்டர் வேறு. ஸோ நான் வந்து அவர் எப்படி பார்க்கறேன்னா, அவருக்கு ஒரு உளவியல் பிரச்சனை இருக்குது. இங்கே இப்போ கொஞ்ச நாளாக இந்த லாக்டவுன்லேருந்துன்னு வச்சிங்களேன், இந்த ஃபஸ்ட்டு லாக்டவுன்லேருந்து இங்கே பல பேருக்கு என்ன ஒரு எண்ணமாக மாறிடுச்சு அப்படின்னா, கோமாளியாக ஏதாவது ஒன்று பண்ணோன்னா, இல்லை போகிற போக்கில் ஏதாவது ஒன்று பண்ணிட்டோன்னா நம்ம வந்து பாப்புலர் ஆகிடலாம், செலிப்ரிட்டி ஆகிடலாம், நம்மளை வந்து எல்லாம் கூப்பிட்டு சேனலில் இன்டர்வியூ எடுப்பாங்க, பட வாய்ப்புகள் நிறைய கிடைக்கும் அப்படின்னு நினைக்கிறாங்க. இதுதான் இதன் விளைவுகாக தான் இந்த மாதிரி ஆட்கள்லாம் வந்து கிளம்புறது. அவங்களே அவங்கள வந்து நான் இவங்களோட இது அப்படி இப்படின்லாம் சொல்கிறாங்க. ஆனால் உண்மையாக அது கிடையாது. என்னை பொறுத்த வரைக்கும் அவர் ஒரு ஆக்டரா அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லை. அதுக்கு காரணம் முன்னாடியே சொல்லிட்டேன். ஒரு வசனம் கொடுத்து பேச மாட்டார். நீங்கள் ஒன்றும் இல்லை, இப்போ நீங்கள் சொன்ன அந்த சோகால்டு அந்த டாக்டர் ஒன்று பண்ண சொல்கிறாங்க. நான் பார்த்தேன், சில வீடியோ பார்த்தேன். ஒரு விஷயம் பண்ண சொல்கிறாங்க. என்ன நீங்கள் சொல்லிட்டீங்க, அவரோட அந்த வாட்டர்மெலன் வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா சூர்யாவே வந்து பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு பண்ணியிருக்க மாட்டாருன்ற கமெண்ட் வச்சுருக்கு. ஓகே, பார்த்தேன், நான் நிறைய பார்த்தேன். இப்போ அவர் வந்து ஒரு விஷயம் பண்ண சொல்கிறாங்க, அதை அவர் கம்ப்ளீட் பண்ணவே மாட்டுறாரு.
அவருக்குள்ளேயே அது தெரியுது நம்ம பண்ணுறது வந்து கொஞ்சம் கேவலமாக தான் இருக்குன்னு அவரே ஃபீல் பண்ணுறாரு. ஃபீல் பண்ணிட்டு வெளில வந்துடுறாரு. அது ஒன்றுமே இல்லை, வேஸ்ட். இல்லை ஆக்சுவலாக எனக்கு நீங்கள் சொல்கிறத கேட்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு சந்தானம் டயலாக் தான் ஒன்று ஞாபகம் வருது. ஓகே, நாங்களாச்சும் பரவாயில்ல காமெடின்னு தெரிஞ்சு சர்வியல் பண்ணிட்டு இருக்கோம், கரெக்ட். ஆனால் நீ காமெடியே தெரியாமல் சர்வியல் பண்ணிட்டு இருக்கேன்ற இல்லை, அதான் மாதிரி. உண்மை. எஸ் 200%. ஓகே. ஸோ அதனால் என்ன கேட்டிங்கன்னா அவங்க ஆக்டர் கிடையாது. திரையரங்குகளில் உங்களுக்கு பெரிதாக வாய்ப்புகள் அமையலைனாலும் உங்களுக்கு இந்த நாடகம் மூலயமா உங்களோட வாழ்க்கையை நீங்கள் இன்றைக்கும் சந்தோஷமாக பயணிக்கிறதா ஆமா. சொல்றீங்க. இப்போ எனக்கு படம், இப்போ நான் வந்து டிரைவர் ஜமுனாக்கு அப்புறம் இப்போ படங்கள் பண்ணிட்டு இருக்கேன். ம். நான் இப்போ வந்து இப்போ அதுக்கப்புறமே வந்து நான் வந்து 2 இண்டிபெண்டன்ட் மூவி பண்ணிட்டேன், கம்ப்ளீட் பண்ணிட்டேன். இப்போ லாஸ்ட் வீக் நான் வந்து நாகர்கோயிலில் ஒரு மூவி கம்ப்ளீட் பண்ணிட்டு தான் வந்தேன். ஓகே. நல்ல ரோல், த்ரூ அவுட்டாக வர ஒரு ரோல். இப்போ நான் மதுரையில் வந்து டைரக்டர் கடம்பன் சொல்லி ஒருத்தர் வந்து ஃபெஸ்டிவலில் பார்த்து பழக்கமானார், சென்னை ஃபிலிம் ஃபெஸ்டிவலில் பார்த்து பழக்கமானார். அவர் என்னை பார்த்துட்டு எனக்கு வந்து அவருடைய கதையில் வீரண்ணன் அப்படின்னு ஒரு கேரக்டர் கொடுத்தார். அந்த கேரக்டர் வந்து அந்த கதையில் அந்த கேரக்டர் தான் வந்து அந்த கதையை மாற்றி விடுது. செகண்ட் ஹாஃபில் இவனால தான் இங்கே ஒரு இஷ்யூ ஆகுது, பிரச்சனை ஆகுது. அதுக்கப்புறம் அது கிளைமேக்ஸ்லாம் ஆகுது அப்படின்ற மாதிரி ஒரு கேரக்டர், முக்கியமான ஒரு கதாபாத்திரம். ஆமாம். அந்த கதாபாத்திரம் இப்போ நான் பண்ணி முடிச்சுட்டு வந்திருக்கேன். இப்போ அதே மாதிரி நாகர்கோயிலில் ஒரு டெபியூட் டைரக்டர் ஹரி வெங்கடேஷ்னு சொல்லிட்டு, ஹீரோ வந்து அனீஷ் மாஸ்லாமணின்னு சொல்லி ஒரு டெபியூட் ஹீரோ அவங்க பண்ணுறாங்க. எல்லாமே மலையாள டீம். ஸோ அந்த படமும் பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி கேங்ஸ்டர் மூவி. இப்போ அதுலேயும் வந்து ஒரு த்ரூ அவுட்டாக ஒரு ஃப்ரெண்ட் ரோல். ஸோ அதையும் நான் பண்ணிட்டு வந்திருக்கேன். இந்த 2 வாய்ப்புமே வந்து நாடகம் மூலியமாக தான் கிடைச்சிருக்கு. நான் என்னுடைய நாடகத்தில் நான் நடித்து என்னை பார்த்து இவர் இது கரெக்டாக இருப்பான்னு தான் கூப்பிட்றாங்க. அப்போது நான் ஏற்கனவே முன்னாடி சொன்ன மாதிரி இங்கே வந்து பேஷன்ஸ் வந்து ரொம்ப முக்கியம். இது கிடைக்கல அது கிடைக்கலன்னு புலம்புறதை விட, இல்லை முதல்ல நாங்கள் வந்து இயங்கிக்கிட்டே தான் இருக்கோம், நாங்கள் வேலை செஞ்சுட்டே இருக்கோம். இப்போ நான் உங்ககிட்ட இன்டர்வியூ கொடுத்து அடுத்து நான் ரிஹர்சலுக்கு போகிறேன். சாயந்தரம் இப்போ ரிஹர்சல் இருக்குது, ப்ளே ரிஹர்சல். அப்புறம் ப்ளே எங்கே போடலாம், என்ன மாதிரி பண்ணலாம், என்னென்ன புது விஷயங்களை ஆட் பண்ணலாம், இப்படி நாங்கள் ஒர்க் பண்ணிட்டு போயிட்டே இருப்போம். இதுக்கிடையில் ஷூட் இருக்குது. இப்போ அக்டோபரில் எனக்கு வந்து விஷ்ணு விஷால் படத்தோட ஷூட் இருக்குது. இப்போ அதுலேயும் நான் வந்து ஒரு மேஜர் ரோல் பண்ணுறேன். அஜித், இப்போ சிவகார்த்திகேயன், இந்த மாதிரி மெயின் ஆக்டர்ஸ் வந்து பொதுவாக அவங்க ஒரு பெரிய கமர்ஷியலான ஒரு படங்களை தேர்ந்தெடுக்கிறதுனால தான் இந்த மாதிரி ஒரு கலை சார்ந்த ஒரு படங்கள் வந்து மக்கள்கிட்ட என்ன போய் சேரலன்றீங்களா? ஆமாம், அதுதான் உண்மை. என்னன்னா இங்கே தான் அப்படி இருக்குங்க. மற்ற சினிமாஸில், மற்ற நீங்கள் யூரோப் கண்ட்ரீஸில், மற்ற மாநிலங்களில் போகும்போது பெரிய உச்சத்தில் இருக்கிற நடிகர்கள் வந்து கம்மியான பட்ஜெட்டில் கதையை நம்பி கண்டென்ட் நம்பி நடிக்கிறாங்க, இறங்கியும் நடிக்கிறாங்க. ஆமாம், மற்ற மாநிலங்களில் நடிகர்கள் உச்ச நட்சத்திரம் கூட வந்து பார்த்தீங்கன்னா கதைக்காக கதாபாத்திரத்துக்காக இறங்கியும் நடிக்கிறாங்க, ஆனால் சிறுபடங்களையும் நடிக்கிறாங்கன்றீங்க. ஆனால் தமிழ் இண்டஸ்ட்ரியில் அதை பண்ணுறதில்ல, தயங்குறாங்க. ஓகே, இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா திரைப்பட நடிகர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஸோ அட்ஜஸ்ட்மெண்ட் அப்படின்ற ஒரு வார்த்தை வந்து பெரிதளவில் பேசப்படுது. இன்னைக்கு நீங்கள் கேரளாவிலையும் சரி தமிழ்நாட்டிலையும் சரி இந்த ஹேமா கமிட்டின்ற ஒரு விஷயம் பெரிதளவில் வந்து டாக்காகவே இருந்துட்டு இருக்கு. ஸோ அப்போ அந்த அட்ஜஸ்ட்மெண்ட்ன்ற வார்த்தை திரைப்பட நடிகர்களுக்கு மட்டும்தான் கேட்கப்படுதா? நாடக நடிகர்கள் மேலே இந்த அட்ஜஸ்ட்மெண்ட் வார்த்தை திணிக்கப்படுறது இல்லையா? இந்த அட்ஜஸ்ட்மெண்ட் விஷயம் இல்லை இல்லைன்னு சொல்ல முடியாது, இருக்குது. பெரியார் சொன்ன மாதிரி ஒரு மேடையில் பேசிகிட்டு இருக்காரு, இது பரவாயில்ல நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. மேடையில் பேசிகிட்டு இருக்கும்போது அவர் வந்து சொல்கிறாரு, காமம் உணர்வு என்பது எல்லாருக்கும் பொதுவானது, யார் 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 கூட வேணால் போய் புணரலாம், பழகலாம், என்ன வேணால் பண்ணலாம், அதுக்கு வந்து யாரும் தடுக்கிறதுக்கு உரிமை கிடையாது. மியூச்சுவலாக அவங்க விருப்பப்பட்டால் நீங்கள் யார் கூட வேணால் போய் நீங்கள் வந்து ஃபிசிக்கலாக இருந்துக்கலாம், என்ன வேணால் பண்ணலாம் அப்படின்னு பேசிகிட்டு இருக்கார். பேசிகிட்டு இருக்கும்போது கூட்டத்தில் ஒருத்தன் வந்து எழுந்து நின்று, ஐயா அப்போ வந்து உங்கள் மனைவி என் கூட அனுப்புங்க அப்படின்னு கேட்குறாரு. உடனே அதுக்கு பெரியார் வந்து கோவப்படாமல், முட்டாள், நீ கேட்க வேண்டியது என்கிட்ட இல்லை, என் மனைவி கிட்ட. அப்போது இங்கே மியூச்சுவலாக நடந்துச்சுன்னா பிரச்சனை இல்லை, மியூச்சுவலாக இல்லாமல் நீங்கள் ஃபோர்ஸ் பண்ணும்போது தான் இங்கே பிரச்சனையாகுது. இன்னைக்கு என்னதான் வந்து நீங்கள் ஒரு விஷயம் மெயின் ஸ்ட்ரீம்லேருந்து நீங்கள் வந்து தேட்டர் ஆர்டிஸ்ட்டாக வந்து உங்களோட லைஃப்பை ஜேர்னியை சக்ஸஸ்ஃபுல்லாக ரன் பண்ணிட்டு இருக்கீங்கன்னு நீங்கள் சொன்னாலும் கண்டிப்பாக ஏதோ ஒரு தருணத்தில் உங்களால் மறக்க முடியாத ஒரு வழிகள்ன்ற ஒரு விஷயம் இந்த இண்டஸ்ட்ரி மூலிமா கிடச்சிருக்கும் இல்லையா? ஸோ அப்படியாப்பட்ட வழிகள் உங்களால் இந்த செகண்டும் என்னால் ஜீர்ணிச்சிக்க முடியல அப்படின்னா என்ன? இல்லை, எனக்கு வந்து ஒரு 3 அனுபவங்கள் இருக்குங்க. ஒரு 3 படத்தில் வந்து அது வந்து வழியை தாண்டிய ஒரு வழி. அது என்னை வந்து என்னுடைய ப்ரொஃபைல் பார்த்து, இந்த லாக்டவுன் முன்னாடி நடந்தது, என்னோடய ப்ரொஃபைல் பார்த்து என்னை வந்து ஒரு படத்துக்கு செலக்ட் பண்ணுறாங்க. ஷூட் வந்து ஆந்திராவில் ஷூட்டு, ஒரு 20 நாள் எல்லாம் வந்து ரெடி பண்ணிட்டாங்க, எல்லாம் ஓகே சொல்லிட்டாங்க, டேட்டும் சொல்லிட்டாங்க.
இப்போ நாளைக்கு ஷூட் போகிறாங்க, நான் பிஃபோராக வந்து கால் பண்ணி டிக்கெட்லாம் போட்டாங்களா என்னன்னு கேட்கலாம் அப்படின்னு சொல்லி கால் பண்ணுறேன். அந்த பர்டிகுலர் அந்த அசோசியேட் டைரக்டர் வந்து ஃபோன் எடுக்கல. திரும்பி கால் பண்ணுறேன், ஃபோன் எடுக்கல. அன்னைக்கு முடிஞ்சிருச்சு. அப்புறம் மறுநாள் திரும்பியும் நைட்டு கிளம்பணுமேன்னு சொல்லிட்டு மறுநாள் காலையில் பண்ணும்போது ஃபோன் எடுக்கல. ஒரு 5 வாட்டி பண்ணுறேன், ஃபோன் எடுக்கல. 6வது வாட்டி ஃபோன் எடுத்துட்டார். ஃபோன் எடுத்துகிட்டு அவர் சொன்ன வார்த்தை என்னென்னா, பிரதர் நீங்கள் வந்து வர வேணாம், டேரக்டர் வந்து உங்களை வந்து ரிஜெக்ட் பண்ணிட்டாரு, இங்கேயே லோக்கல்லே ஒருத்தங்களை செலக்ட் பண்ணிட்டோம் அப்படின்னாரு. அது எனக்கு வந்து அது இங்கே என்ன நடக்குதுன்னே எனக்கு அந்த டைமில் வந்து இது பண்ணல. ஏன்னா நான் அந்த 20 நாள் வந்து ஃப்ரீ பண்ணியிருக்கேன். அப்போ நான் வந்து ஒரு வேலையில் இருந்தேன். அந்த வேலையில் லீவ் கேட்டு ஒரு 20 நாள் லீவ் போட்டு எல்லாத்துக்கும் ரெடி பண்ணிவிட்டு அந்த அந்த ஷூட் நடக்கிற டைமில் வேணான்னு சொல்லி ரிஜெக்ட் பண்ணது வந்து எனக்கு ரொம்ப வருத்தமாக இருந்தது. ரொம்ப அது பயங்கர வலி, அது பெயின் ஆக்சுவலி. இதுக்கு என்ன காரணம், ஏன் வேணான்னு சொன்னாங்க அப்படின்னு கேட்டோன்னா, இதுக்கு முன்னாடி அவங்க என்கிட்ட என்ன சொன்னாங்கன்னா, நீங்கள் கிளம்பி வரும்போது இந்த மாதிரி காஸ்டியூம்ஸ்லாம் கொஞ்சம் இருக்கும் சென்னையில், போலீஸ் ட்ரெஸ்லாம் இருக்கும், அது நீங்கள் எடுத்துகிட்டு வரணும் அப்படின்னு சொன்னாங்க. உடனே நான் சொன்னேன், ஏங்க இப்போ நான் வந்து நடிக்க வரேனா இல்லை இதில் காஸ்டியூம் தூக்க வரேனா அப்படின்னு நான் கேட்டது வந்து அவங்களுக்கு வந்து ஒரு மாதிரி ஆயிருக்க போல. ஸோ அதனால தான் அவங்க ரிஜெக்ட் பண்ணியிருக்காங்க. அது வந்து பயங்கர எனக்கு வலி அது. அதே மாதிரி இன்னொரு ப்ராஜெக்டில் வந்து ஒரு அவுட்டோர் கூப்பிட்டு போனாங்க கும்பகோணம் பக்கத்தில். கிட்டத்தட்ட ஒரு 16 நாள் வந்து ஏன்னா அங்கே தங்க வச்சுருந்தாங்க. பேமெண்ட் வந்து அவங்க வந்து சொன்ன பேமெண்ட்டு அவங்க தரல. 16 நாளில் வந்து எனக்கு வந்து ஒரு 4 நாள் தான் ஷூட் இருந்தது. மிச்சம் 12 நாளைக்கு அவங்க பேமெண்ட் கொடுக்கல. அந்த 4 நாள் பேமெண்ட்டும் அவங்க வந்து ரொம்ப டிலே பண்ணி ரொம்ப இது பண்ணி கொடுத்தாங்க. அது வந்து மிகப்பெரிய வலி. ஆனால் அந்த 12 நாளும் அங்கே தான் இருக்கீங்க? ஆமாம், நான் ஸ்பாட்டில் தான் இருக்கேன். டெய்லி வந்து காலையில் கார் வரும், ஏற்றுவாங்க, ஸ்பாட்டில் போய் சும்மா உட்காந்துருவேன், காஸ்டியூம் போட்டு சும்மா உட்காந்துருவேன். திரும்பி ஈவினிங் முடியும் வந்துடுவேன். இந்த மாதிரி அதாவது நான் வந்து ஃப்ரீயாக போய் ரெஸ்ட் எடுத்தால் நீங்கள் கொடுக்க தேவையில்ல இல்லையா? நான் ஸ்பாட்டில் தானே இருந்தேன், நீங்கள் என்னை பயன்படுத்திக்கல. இப்போ அதெல்லாம் வந்து உங்களுக்கு வந்து இந்த மாதிரி நிறைய இருக்குது. எனிவேஸ், இன்னைக்கு நிறைய விஷயங்கள் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக பேசுனீங்க, நிறைய தகவல்கள் பகிர்ந்துக்கிட்டீங்க. நன்றி, வணக்கம். நன்றி.